செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மிகவும் கடினம் என்பதன் காரணமாக கட் ஆஃப் குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் ரயில் விபத்தின் எதிரொலியால் 8 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உட்பட 15 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் ரயில் விபத்தை தொடர்ந்து மின்சார ரயில் சேவை பாதிப்பால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் கோவிலில் நாளை மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இனி பின்வரிசை மாணவர்கள் என்ற பிரிவே இல்லாத நிலையை உருவாக்கும் நோக்கில் வகுப்பறையில் பாவடிவத்தில் மாணவர் இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் அரங்கில் இன்று மாலை வைரமுத்துவின் வள்ளுவர் மறை உரைநூலை வெளியிடுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை சிதம்பரம் செல்கிறார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் இந்த ஆண்டு மொத்தமாக 10,000 தேர்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசு பணியில் அமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக புராதன சின்னமாக செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 பேருக்கு பணி ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். 45 கோடி மதிப்பில் திருத்தணியில் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனையில் சேவைகள் துவங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு முந்தைய காங்கிரஸ் அரசை விட கேரளாவிற்கு அதிக நிதியை ஒதுக்கியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்களின் வழக்கில் காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்து நடிகர் விஜய் அவர்களின் தலைமையில் தவேகா சார்பில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் 7 கண்டங்களில் உயரமான சிகரங்களை குறுகிய காலத்தில் ஏறி இந்திய அளவில் சாதனை படைத்த பெண்மணி முத்தமிழ் செல்வி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார். திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி அம்மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை ஆயுதப்படை மைதானத்தில் கோவை மாவட்ட போலீசார் சார்பில் ஸ்மார்ட் காக்கி என்ற புதிய திட்டத்தை அம்மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். அமெரிக்கா கூடுதலாக 10% வரி விதித்தால் பின்னலாடை ஏற்றுமதி பாதிக்கும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நச்சினார்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியருக்கு அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை வருகின்ற 15ஆம் தேதி சிதம்பரம் நகராட்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். பணிகள் தொய்வின்றி நடைபெற தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு 2,15,00,000 ரூபாய் வைப்புத் தொகை வழங்கப்பட்டது. உயர்கல்வி சேர்க்கையில் மாணவிகளின் எண்ணிக்கை 31% உயர்ந்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியிலிருந்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு 36 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மீன்வள கூட்டுறவு இணையம் மூலம் பயனாளிகளுக்கு 22 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. தேவையில்லா மெயில் வருவதை நீக்க ஜிமெயிலில் புதிய டூல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்று முடிந்தது. மேலும் இத்தேர்வு முடிவுகள் 3 மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இப்போது புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேகா கொடியில் யானையை பயன்படுத்த தடை கோரிய பகுஜன் சமாஜ் கட்சியின் வழக்கில் இடைக்கால மனு வாபஸ் பெறப்பட்டது. அமெரிக்காவில் குடியேற்றம் அல்லாத விசாக்களுக்கு புதிய கட்டணத்தை ட்ரம்ப் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார். 16,000 ரூபாயிலிருந்து 40,000 விசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 520 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 73,120 ரூபாயாகவும் 1 கிராம் 9,140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்செந்தூரில் குடமுழுக்கு விழா நடைபெற்று முடிந்த நிலையில் திருச்செந்தூரில் உள்ள வீடுகள் தோறும் பிரசாத பைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 1996 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பள்ளி கல்வித்துறையில் 34 தலைமை ஆசிரியர்களுக்கு DUO பதவி உயர்வு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக காவலர்கள் வார விடுமுறையை முறையாக எடுக்க வசதி செய்யும் புதிய செயலியை கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. வேள்பாரி நாவலின் 1,00,000வது பிரதி விற்பனையின் வெற்றி சின்னத்தை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திறந்து வைத்தார். பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற 15ஆம் தேதி முதல் 31 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் போலி விண்ணப்பங்களை வாங்கி ஏமாற வேண்டாம் என்று அரசு விழிப்புணர்வு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூத்த தம்பதியினருக்கு சிறப்பு செய்தல் திட்டம் ஜூலை 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக ஜூலை 13ஆம் தேதியாகிய நாளை போராட்டம் நடத்தப்படும் என்று பரந்தூர் விமான நிலைய போராட்டக்குழு தெரிவித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 20ஆம் தேதி திருவள்ளூருக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி கட்டுவது தவறில்லை என்று ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்பட உள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் அந்தந்த மாவட்ட சுகாதார சங்கங்கள் மூலம் 2500 செவிலியர்கள், 1500 மருந்தாளர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்களை நியமிக்க தேசிய நலவாழ்வு குடும்பம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கோவை, நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும், புதுவை, காரைக்கால் மற்றும் கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக பசுமை பள்ளி திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 198 வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களின் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவினாசி ரிதன்யா வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். பெண்கள் தொழில் தொடங்க 75,000 முதல் 10 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க தமிழ்நாடு அரசு புதிய திட்டம் இடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் உலக பொதுமறை திருக்குறள் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 100 கோடி ரூபாய் மதிப்பில் 63 கோவில்களில் நடைபெற உள்ள திருப்பணிகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.